லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? புரட்டாசியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புத பகவான் உச்சம் பெறுகிறாரே, அதுதான் ஸ்பெஷல். சிம்மத்திற்கு 2-11 கூடியவன் உச்சம் பெறுகிறார், கன்னியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து ஏப்ரல் 14 சூரியன் உச்சமானதுக்கு அப்புறம் தான், நான் உச்சமானதுக்கு அப்புறம் தான் மற்ற ராசிக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர். நீங்களும் அவ்வளவு பெரிய ஆள். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும் பொழுது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜூலை 17 தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சூப்பரான ஒரு மாசம். என்னன்னா, இந்த பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். உடம்புக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப ஹிருதய நோயுடையவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் இந்த கார்த்திகையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஹெச்ஓடி இவர் ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். அப்போ வயதானவர்களுக்கு எல்லாம் புத்தாண்டு பிறந்த முதல் மாதமே சித்திரை மாதமே, சித்திரையில் என்ன வரும் டாக்டர் ரிப்போர்ட். இந்த வருஷம் இல்லத்தரசிகள் படாத பாடுபட போறாங்க. 7ஆம் இடத்து ராகு கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஏதேனும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டே இருப்பார். நான் திரும்பவும் சொல்றேன். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதம் எல்லாம் சூப்பரா இருக்க போகுது, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பதிவுங்க இது. 12 மாதங்களுக்கு உடைய கோச்சார பலன்களை எல்லாம் தொகுத்து நாம் பாசிட்டிவாக இருக்க வேண்டிய மாதம் அல்லது 2வது விஷயமாக நாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய மாதம் என்பதெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கோம். அவ்வகையில் முதலாவதாக பாசிட்டிவான மாதங்கள். பாசிட்டிவான மாதம்னு போயிட்டாலே ஃபஸ்ட்டு விஷயம், சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், அது உங்களுக்கு நல்லா தெரியும், அஷ்டம சனி. 11ஆம் இடத்துல குரு பகவான், 7ல் ராகு. இப்போது ஆஃப்டர் திஸ் ஏப்ரல் 14 இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12க்கு வருகிறார், கடகத்திற்கு வருகிறார். ஸோ இதை மைண்டில் வச்சு நாம் பாசிட்டிவான மாதங்களை சொல்ல போகிறோம். அவ்வகையில் முதல் மாதமாக வைகாசி மாதம், அதாவது சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்ற மாதம். இந்த 23ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்தே ரிஷபத்தில் சுக்கிர பகவான் வருகிறார். அப்படியே மே எண்டு வரைக்கும் அவர் மிதுனத்துக்கு டிராவல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு 3-10 கூடையவன்ங்க அவர். அப்போ 10 கூடையவன் ஆட்சி பெறுகிறான் எனும்போது என்னாகும், உங்களுக்கு தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வரீங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஐடி சம்மந்தப்பட்ட அல்லது சுக்கிரன் கேமரா, ஆடம்பர பொருட்கள், சில பேர் மின்னணு பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்பவர்கள், மகிழ்வுந்து டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்கள மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரத்திற்கு செல்ல போகிறீர்கள் இந்த 10ஆம் இடத்து சுக்கிரனால். ஆக நோட் பண்ணிக்கோங்க, வைகாசி மாதம் சூப்பரான மாதம். அடுத்ததாக புரட்டாசி மாதத்தை நீங்கள் சொல்லலாம். புரட்டாசியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, புத பகவான் உச்சம் பெறுகிறாரே, அதுதான் ஸ்பெஷல். சிம்மத்திற்கு 2-11 கூடியவன், 2-11 கூடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார், கன்னியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பண வரவு, காசு பணம் துட்டு மணி உங்களுக்கு வரவேண்டிய பணம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய கம்பெனிலேருந்து வர வேண்டிய அரியர்ஸ் பணம் வரணும் சார். ஒரு 2-3 கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், செட்டில்மெண்ட்டு பணம் வரணும் சார். என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம். ஒரு 2021-22 ஒருத்தன் சதீஷ்னு ஒருத்தன் கொடுத்து பணத்தை இழந்துட்டேன் சார், அவன் எங்கே போனான்னு தெரில, அவன் பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் போன்ற விஷயம். யாரோ ஒருத்தட்ட பணத்தை ஒன்று இழந்திருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பணம் வர வேண்டியிருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 2 கூடியவன் உச்சம் பெறுகிறான். அடுத்ததாக சூரிய பகவான் தனுசுக்கு போகிறார். எப்போ போகிறார்? மார்கழி மாதம் செல்லுகிறார். இந்த வருடம் மார்கழி மாதம், தட் மீன்ஸ் டிசம்பர் மாதம் போகிறார். அப்போ என்ன ஆகும்னா, யோகாதிபதி வீட்டிற்கு ராசியாதிபதி செல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருடம் தொடங்கினதுலேருந்து ஏப்ரல் 14 சூரியன் உச்சமானதுக்கு அப்புறம் தான், நான் உச்சமானதுக்கு அப்புறம் தான் மற்ற ராசிக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயரை. நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆள். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும் பொழுது யோகங்கள் பெருகுகிறது. தனுசிலே சூரிய பகவான் வரும் பொழுது குருவினுடைய வீடு என்பதால் யோகங்கள். ஆக இதெல்லாம் தான் உங்களுக்கு பாசிட்டிவான மாதங்கள், ரைட். அப்புறம்
அடுத்ததாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூலை 17 தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். அப்படியே சனி வக்கரம். அவர் வக்கரம் பெற்ற நமக்கு என்ன, அவர் அஷ்டம சனிங்க. உங்களுக்கு உங்களை பாடாப்படுத்த போகிறதே அவர் தான். அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகிறது. எந்த சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாரோ அந்த சனி நன்மையை தரப்போகிறார். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 8ஆம் இடத்து சனி வக்கரம் பெற்று நல்ல சனியாக மாறிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அடுத்ததாக நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம், அதை பார்த்துடலாம். முதலாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா பாதகாதிபதி செவ்வாய். ஸோ இந்த பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். எப்போ? மே 10ஆம் தேதி. தட் மீன்ஸ் ஆணி மாதம். வைகாசியிலிருந்து ஆணி, வைகாசி டு ஆணி ரொம்ப ஜாக்கிரதை இருக்குன்னா செவ்வாய் 40 நாள் இருப்பார். வைகாசி டு ஆணி. அடுத்ததாக ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் செவ்வாய் வருகிறார். ஜூன் மாதம் நகர்ந்து வர்றார். ஆணி டு ஆடி அப்படியே நீங்கள் நகர்ந்து போகலாம். அதாவது ஏப்ரல் தொடங்கி மே ஜூன் வரைக்குமே இந்த பாதகாதிபதி ட்ராவல் பண்ணுற எல்லா இடமும் ப்ராப்ளம் தான். பாதகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மே 10 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வைகாசி ஆணி. அடுத்ததாக உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் என்னென்னா இந்த பாசிட்டிவான இந்த பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல் குரு பார்வை மீனத்துக்கு போயிடும். அதனால் எனக்கு என்ன, 7ஆம் இடத்து ராகு இது வரைக்கும் கும்பத்தில் இருந்தாரே, குடும்பத்தை பிரிக்கிறதுக்குனே 7ஆம் இடத்து ராகு இருந்தார். அவர் இனிமே குரு பார்வைப்பட்டதால் பெருசாக ஒன்றும் பண்ணலை. இது உங்களுக்கும் பொருந்தும், கும்பத்துக்கும் பொருந்தும். அப்போ 7ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்துட்டு இருந்த ஒரு காரணத்தினால ஒன்றும் ஆகலை. இப்போது ஜூன் 1க்கு அப்புறம் ராகு தனித்து செயல்படுவார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமே தான் ராகு என்ன திட்டம் வச்சுருக்காரோ தெரில. ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அந்த பீரியட் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 17 அக்டோபர். 17 அக்டோபர்னால் என்ன மாதம் வரும் உங்களுக்கு? புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி கிட்ட வரும். அப்போது ஐப்பசி கார்த்திகை, ஐப்பசியிலேருந்து கார்த்திகை இந்த டைமில் என்ன ஆகும்னா சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். உடம்புக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ ஹிருதய நோயுடையவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் இந்த கார்த்திகையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐப்பசி கார்த்திகை. ஸோ குமுலேட்டிவாக நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் என்று சொன்னால் வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி ப்ளஸ் கார்த்திகை, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம். இந்த பராபவ வருடம் வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும், வயதானவர்களுடைய ஹெல்த்துக்கு எப்படி இருக்கும் நண்பர்களே? ராசிநாதன் சூரியன், இவன் தான் ராசிநாதன். இவரை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா இவர் தான் பிரஜாபதி. இவர் தான் யார்? ஹெச்ஓடி. இவருக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். அப்போது வயதானவர்களுக்கெல்லாம் புத்தாண்டு பிறந்த முதல் மாதமே சித்திரை மாதமே, சித்திரையில் என்ன வரும் டாக்டர் ரிப்போர்ட் கூட வரும், அது மாதிரி தான் உங்களுக்கு நல்லபடியாக ரிப்போர்ட் வரும். இது வரைக்கும் வியாதின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் திடீர்னு திட்டிஸ் மெடிக்கல் மிராக்கிள். இவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை விட்டால் ஒன்றும் தெரியாது. எப்படிங்க உடம்பு சரியாச்சு? இறைவன் நினைத்தால் ஒரு செகண்டில் உடம்பை சரி பண்ணிடுவார். அது இறைவன் நினைக்கணும், அது நினைக்கப்படுறார் உங்களுக்கு. ஸோ இப்போ நீண்ட நாட்பட்ட வியாதிகள் உடையவர்களுக்கெல்லாம் சரியாக போடுங்க. ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்து சனி ஒரு ஆயுள்காரகன். அவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் வக்கரம் பெறுகிறான். இதுதான் பிரச்சனை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 8இல் மறைந்ததால் விபரீத ராஜயோகம். வயதானவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. அவர் போய் வக்கரமாகிறார். எப்போ? ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் கண்ணின் மணி போல உடம்பை பார்த்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா சனி வக்கரமாவதால் வண்டி ஓட்டுறவங்க ஜாக்கிரதையாக ஓட்டணும். வண்டி ஓட்டும் பொழுது அப்படி ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணிங்கன்னா அவர் பண்ணுவார். அவர் ரஜினி, அதனால் அவர் பண்ணுறார். நம்ம அப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணால் கீழே விழுந்துருவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நம்ம 8ஆம் இடத்து சனி வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும்? காலில் அடிபடும். காலிலே வர்றவங்க பூரா காலிலே அடிக்கிறாங்கப்பா. பட்ட காலில் படும்னு யார் எழுதுனாங்கன்னு தெரில, காலிலே தான் அடி விழுது. யாராவது பட்ட கையில் படும் எழுதியிருக்கானா? ஸோ அப்போ பட்ட காலில் படும், காலில் தான் அடி விடும். இந்த சிம்மரா எப்பயுமே நண்பர்களே இந்த சனினாலே கால் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா அஷ்டம சனி, இந்த மாதிரியான கால் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது என்னென்னா ஒரு நல்ல விஷயம், இந்த அஷ்டம சனியை குரு பார்த்துடுறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடம். சார் எனக்கு சொல்ல முடியாத இந்த பிரச்சனை இருக்குது சார், உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறாங்க சார், எனக்கு இத்தனை நாள் குறிச்சிட்டாங்க சார், என்ன கவலைப்படுறது? நாள் குறிக்கிறதுக்கு அவர் என்ன டாக்டர் தானே? அவர் இன்னும் கடவுள் இல்லையே.
நண்பர்களே 100 கேஸ் நான் பார்த்துருக்கேன், 100 கேஸ், 1000 கேஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும், நாளைக்கு காலையில் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. குரு பார்வை பட்டு விட்டால் உடனே சரி. அதுதான் பவர் ஆஃப் த குரு. குருவுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைங்குது வேதம். குரு தான் தெய்வம். குருவே பார்த்து விட்டார். யாரை பார்க்குறார்? சனியை பார்க்குறார். அப்போது உடனே சரியிடும், உடம்புலாம் சரியாக போகுது. ரைட். அடுத்ததாக மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்ட் பிரச்சனைக்கு அவங்களுக்கெல்லாம் குரு பார்வையினால் 15 ஜூனுக்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஜூனில் எப்போ மேஷத்தில் உச்சம் பெற்றதுக்கப்புறம் அடுத்ததாக சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சிம்மத்தில் ஆட்சி பெறும் பொழுது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த சூரிய பகவான் தரப்போகிறார். அப்போது நம்ம கணக்குப்படி ஆவணி மாதம் வரும். ஆவணி மாதத்தில் சூப்பராக இருக்கும். இந்த சூரிய பகவான் ஆட்சி என்பதால் உடல்நிலை சரியாகும். ரைட். அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த வருஷம் இல்லத்தரசிகள் படாத பாடுபட போகிறாங்க. 7ஆம் இடத்து ராகு கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஏதேனும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டே இருப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜூன் வரைக்கும் இந்த 7ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்ததால் பிரச்சனை இல்லை. அப்போது குரு பயிற்சிக்கு முன்னாடியே நீங்கள் ஃபாரின் போய்டுறது ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகள் யாராவது வேலை நினைக்கிறவங்க ஃபாரின் போகிறது. நிறைய பேர் இல்லத்தரசினாலே உடனே ஹோம் மேக்கர்னு மட்டுமே நினச்சிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நான் சொல்லுகிறேன், ஹோம் மேக்கர்ஸ்க்கு நல்லா இருக்குது. காரணம் என்னவென்றால் 12ஆம் இடத்திலே குரு பகவான் வரப்போகிறார். சுபமங்கள ஓசை வீட்டில் கேட்கப் போகிறது. உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு மாடு மனைன்னு வாங்க போகிறீங்க. இத்தனை வருஷம் லேண்ட் வாங்கலாம், இனிமேல் தான் வாங்குவீங்க. விருச்சிகத்தை தான் முதலில் பார்க்கிறார் குரு பகவான். அப்போது உங்களுக்கு ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது 7ஆம் இடத்து ராகு, இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனையை உண்டாக்குறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 5 கூடைய இது குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ என்ன ஆகும்னா தங்க நகை அடமானம் வைக்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வருடம் அடமானம் வைக்கிறத தவிர்க்கணும். அடுத்ததாக மிக முக்கியமான அம்சமே என்னென்னா உங்களுக்கு 10 கூடைய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ? வைகாசி மாதத்தில் ஆட்சி பெறுகிறார். டக்குன்னு போங்க, வேலையை பிடிச்சிட்டு வந்துடுங்க. நிச்சயம் இந்த வருடம் நீங்கள் ஜெயிப்பீங்க. 2 கூடிய புத பகவான் 11 கூடியவராகவும் இருக்கிறார். புரட்டாசியில் உச்சம் பெறும் பொழுது அதை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு புதிதாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். மிக அற்புதமான நேரங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ இல்லத்தரசிகளுக்கு புதுசாக பணி கிடைக்க போது ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க பிரம்மாண்டமான பெயர்கள் எடுக்க போகிறீங்க. ஆன்சைட் போவீங்க. டிசம்பர் 6க்குள்ளே நீங்கள் ஆன்சைட் போயிடுவீங்க. நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்கார யுவதிகள், அதாவது யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் நினைத்ததை சாதிப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்கள், சிம்மராசிக்கார மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? 2 குடையவன் புதன், அவன் உச்சம் பெறுகிறான் புரட்டாசியில். சூப்பராக இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய புத பகவான் ஆணி மாதம் மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். மிதுனத்தில் இவர் ஆட்சி பெறும் பொழுது படிப்பு பிரம்மாண்டமாக, சனி வேற பார்த்துடுறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ஆம் இடத்தை பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகும்னா மாணவருடைய விஷயங்கள் ஸ்லோ டவுன் ஆகும். இருந்தபோதும் சனி பார்ப்பதால், குருவினுடைய வீட்டில் இருந்து பார்ப்பதால் உங்களுக்கு அவர் 6 கூடையவன் 8 கூடையவனாக மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற சனி என்பதால் மிக அற்புதமான பலன். நல்லா படிப்பீங்க. முக்கியமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க. அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்புகள் மெட்டலர்ஜி படிக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம், ஒண்டர்ஃபுல் டைம். அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா படிப்பீங்க. இப்போ புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் நெட்வொர்க்கிங் படிக்கிறவங்களுக்கெல்லாம், டேட்டா மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகள் கதை கேட்கவே வேண்டாம். ராசிநாதனே நீங்கள் தான். அரசியல்வாதிக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஏன்? சிம்ம ராசி, சிம்ம லக்னம்லாம் ஜென்ரலாகவே அரசியலாக தான் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் அரசியலாக யோசிப்பாங்க. அது அவங்க குணம். அப்போது மேஷத்தில் உச்சம் பெறுகிறாரே ஏப்ரல் டு மே, அதாவது சித்திரை டு வைகாசி, அந்த பீரியடே நீங்கள் மிகப்பெரிய புகழ் எடுத்தாச்சு. அடுத்ததாக சூரிய பகவான் வைகாசியில் வரார் பாருங்க, 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்தோடு ராசிநாதன் தொடர்பு வரும் பொழுது மக்கள் பிரபலம் ஆவறீங்க. மக்கள் பிரபலம். ஏன்னா அந்த ரிஷபத்தை தான் சனி பார்க்கிறார். சனி 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானை பார்க்கிறார். சனி சூரியனை பார்ப்பதால் மக்கள் புகழ் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள், புரட்சி அரசியல் செய்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். அடுத்ததாக இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுக்கு ராசியிலே சிம்மத்திலே ஆட்சி பெறுகிறார். ஆவணி மாதம் என்ன ஆகுது? உங்களுக்கு புரட்டாசி மாதம் பிள்ளையார் சேர்த்திலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. சார் பிள்ளையார் சேர்த்தியை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், ஆவணிக்குள்ளே போய் வரேன், என் கூட ட்ராவல் பண்ணிக்கிறதா உங்களால் அதை கவனிச்சு கேளுங்க. ஸோ அப்போது ஆவணி மாதம்லாம் என்ன ஆகிடுது? உங்களுக்கு விநாயகர் சேர்த்தி முடிஞ்ச உடனே நீங்கள் மிகப்பெரிய ஆளாயிருவீங்க. அரசியல்வாதிகள்லாம் நல்லா பெயர் எடுப்பீங்க. முக்கியமாக மார்கழி மாதம் தனுசில் சூரிய பகவான் போகும் பொழுது ரொம்ப நல்ல பெயர் எடுப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னா இந்த மே மாதம். ஏன்னா பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார்.
அதே நேரத்தில் உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் துலாத்தில் நீச்சமடைகிறார். இந்த 2 பீரியட் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இதில் என்னென்னா 7ஆம் இடத்துல ராகு, ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது பெண்கள் நாட்டின் கண்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா பாயின்னு போயிடணும். காரணம் என்னவென்றால் ஏழுக்குடைய ராகு பகவான் பெண்கள் விஷயமாகவே அப்படி இழுத்து விடுவார். அதனால் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்கன்னா பி கேர்ஃபுல். வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள் சகோதரின்ட்டு போயிடணும். அரசியல்வாதிகள் தங்கள் பெயர்களை இந்த ஒரு விஷயத்தில் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலதிபர்களுக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். சித்திரையிலிருந்து வைகாசி மாதம் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, மிக கோல்டு சில்வர் சம்பந்தப்பட்ட தொழில்களுடையவர்கள், ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், கார் சம்பந்தப்பட்ட தொழில், டிராவல்ஸ் வச்சுருக்கேன் சார், 100 கார் வச்சுருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து 500 கார் போட போகிறேன், நல்லா போடுங்க, சூப்பராக டெவலப் ஆகும். மிக அற்புதமான அந்த டிராவல்ஸ் பிஸ்னஸ்லாம் நல்லா பல்கி பெருகும். நல்லா புரிஞ்சுக்கணும். தொழிலதிபர்கள் மகிழ்வுந்து தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். லக்ஸுரி கார்ஸ், விஐபி கார்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஜேசிபி பொக்கலைன் பற்றி பேசலை. யாராவது அதை கொண்டாந்து சுக்கரனுக்கும் வெயிட் தூக்குறதுக்கு சம்மந்தமே கிடையாது. தட் இஸ் டிபார்ட்மெண்ட் சனியோடது. உங்களுக்கு இப்போது மகிழ்வுந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் பஸ் வச்சு ஓட்டுறோம், ஓகே வாங்கிறீங்க. நான் பேசுகிறதெல்லாம் காரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ கார் சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க. அப்போ தொழிலதிபர்கள் கனரக வாகனங்கள் இயக்குறவங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப அற்புதமாக பண்ணலாங்க. எப்போ? ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் சனி வக்கரமாகிறாரே அந்த பீரியடில் பண்ணலாம். அதே நேரத்தில் 2-11 கூடிய புதன் உச்சம் பெற்று சனி பார்வை பெறுகிறானே, இந்த நேரத்தில் நெட்வொர்க்கிங் பண்ணலாம். இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொரு வீடாக கனெக்ஷன்ஸ். யார் சார் இப்போ கனெக்ஷன்லாம் பார்க்குறா? ஆல் டிடிஹெச். ஸோ அது கூட சொல்கிறேன். இப்போல்லாம் சொந்தமாக சேனலே எடுத்து நடத்துகிறாங்க, ஃபைபர் நெட்வொர்க்லாம். ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் பார்வையால் நெட்வொர்க்கிங்கில், டேட்டா மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் ரொம்ப பெரிய உயரங்கள் போவீங்க. அப்போ தொழிலதிபர்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சனியை பார்க்குறது ஒரு ப்ளஸ்ஸு, வெளிநாட்டு வர்த்தகங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சார் முந்திரி பருப்பு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம், அதை நீங்கள் வந்து ஆப்பிரிக்காலேருந்து நாங்கள் வந்து இந்த இயற்கை விதைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறோம், இந்த மாதிரியான பிஸ்னஸ் கிடைக்கும். அதாவது முன்னேற்றம் அடையாத ஒரு கண்ட்ரியிலிருந்து முன்னேற்றம் அடைந்த ஒரு கண்ட்ரிக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருக்கிற புதிய டாய்ஸ், சைனாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சைனாலேருந்து பொம்மை இறக்குறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சைனா பொம்மை இறக்கி விட்றீங்க. அந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கெல்லாம் புதுமைகள், எங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் புதுமைகள் கிடைப்பதற்கான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள். அடுத்ததாக மிக முக்கியமான அம்சமாக பணிக்கு செல்பவர்கள், உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைம். காரணம் என்னவென்றால் 6 கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெற்று அவர் வக்கரம் பெறுகிறார். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுன்னா அந்த மாதிரி தான். அஷ்டம சனி கஷ்டங்களை தர வந்தார், அவர் வக்கரமாட்டார். இது என்ன லாஜிக்? இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. ஒரு கெட்டவன் வந்தான், கெட்டவன் வக்கரமாயிட்டான், அதாவது நல்லவனாக மாறிட்டான், ரொம்ப சந்தோஷம். நிறையா தப்பு பண்ணிகிட்டே இருந்தான், திடீர்னு தப்பு பண்ணுறதை நிறுத்திட்டான். இது வரைக்கும் வாழ்க்கையில் இவன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதே கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து தியானமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் வந்து டெய்லி ஜாலியாக இருந்தவன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப உடல் கான்சியஸாக மாறிட்டான். அப்போ என்ன ஆவான்? மற்றவங்களோட ரொம்ப முரட்டுத்தனமாக அதை ஃபாலோ பண்ணுவான். அந்த மாதிரி தான். ஸோ அப்போது இந்த பணிக்கு செல்பவர்கள்லாம் என்ன ஆகும்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு வேலை கிடச்சிரும், வேறு வேலைக்கு போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. திடீர்னு ஒர்க்கு தாங்க ஃபஸ்ட்டு, நம்ம ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, எதாக இருந்தாலும் வேலை தான் ரொம்ப முக்கியம். சின்ராசி நீயா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி, என்ன திடீர்னு இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி. வேலைலாம் லீவெல்லாம் போடக்கூடாதுங்க. சண்டே ஒரு நாள் நான் வேலையை விட்டு போகிறதே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எப்போ மண்டே காலையில் பொழுது விடின்னு வெயிட் பண்ணுறியா, என்னப்பா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி. இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலையில் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் ஒன்று வேலை மேலே இருப்பீங்க, இல்லைனாலும் வேலை மேலே தான் இருப்பீங்க. ஸோ அப்போது 6 கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரம் பெற்றதால் பணி வாங்கி தரார். நான் இப்போ உங்கள்ட்ட ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸாக சொல்ல பாருங்கள். ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வைகாசி மாதம் வரும்போது வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார்? மேஷத்தில் ஆட்சி பெறும்போது இந்த ஒரு மாதம் லைட்டாக விட்டுருங்க, ஒன்றும் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்ன நான் சொல்கிறது அப்படி நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் நீங்கள் கடகராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது, ஐயோ எனக்கு அதெல்லாம் புரியலைங்க, புரட்டாசி மாதம் புரிஞ்சதில்லை, ரைட், அந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. 6 கூடிய இந்த சனி பகவான்
8ஆம் இடத்தில் மறைந்ததே ஒரு பெரிய சாட்சி. பெரிய இடத்துல பதவியில் வேலை கிடைக்கும். சிம்மராசிக்கார கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். எவ்வகையில் எப்படி எப்பயுமே நன்றாக புரிந்துக்கணும். 4 குடையவன் தான் உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. கலைஞர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடம், ரொம்ப மகிழ்ச்சியாக கௌரவிக்கப்படுற இடம் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் விருச்சிகம். உங்களுக்கு அந்த விருச்சிகத்தை தான் குரு பகவான் பார்க்க போகிறார். எப்போ? ஜூன் மாதம் வந்த உடனே உங்கள் 4ஆம் இடத்தை தான் பார்க்குறார். உங்களுக்கு விருது வாங்கி கொடுக்க தான் வந்திருக்கார். அவர் 4ஆம் இடத்தை பார்த்துருவார். அண்ட் ஆல்சோ 12ஆம் இடம் என்பது தான் நினைவுகள், சிந்தனைகள். அந்த இடம் உங்களுக்கு சந்திரனுடைய வீடு, தட் யூ நோ வெல். அந்த சந்திரனுடைய வீட்டில் குரு வரும் பொழுது குரு சந்திர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் ஆல்சோ குரு இந்த விருச்சிகத்தை பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், 2 யோகமாக சேர்ந்த அரசு விருதுகள். ஏன்னா குருன்னா உங்களுக்கு யோகாதிபதி, செவ்வானா அரசு. அப்போ அரசு விருதுகள் வருவதற்கான மிக அற்புதமான நேரம் இந்த நேரம். ஸோ இப்போ கடல், நீர், அதே மாதிரி உங்களுக்கு மனசு, அமானுஷ்யம், அடுத்த பிறவி, இது மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் படங்கள், கதைகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். ஸோ கலைஞர்கள் கௌரவிக்கப்பட போகிறீர்கள். சரி, வணங்க வேண்டிய தெய்வம் எது? என்ன, நான் எதை ஃபாலோ பண்ணணும்? வணங்க வேண்டிய தெய்வம் எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான். இப்போது ஆலங்குடி செல்லணும், திட்டை செல்லணும். எங்கே போனாலும் கையில் ஒரு கொம்பு மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஸ்பூனில் மஞ்சள் போட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டே போங்க. நிறைய தங்க நகைகள் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு கர்ச்சீப்பாவது மஞ்சள் கலரில் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். ஒரு கையில் ஒரு காப்பு மாதிரி கட்டிக்கோங்க. ரமண மகரிஷியோ அல்லது மகாபெரிவாவோ அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வணங்கத்தக்க, போற்றத்தகுந்த, நீங்கள் உங்களுடைய மகான்கள் வரிசையில் சித்தர்கள் படங்கள் வச்சாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் கையில் கட்டிக்கோங்க. அவரை பார்த்து கொண்டே இருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப ராசியான, ரொம்ப சூப்பரான ஒரு கலர்னால் ரெட்டு கலர் நிறையா போடுங்க. கோல்டு கலர் நிறையா, தங்க கோல்டன் எல்லோ, அதில் 2-3 இருக்குது. லெமன் எல்லோலாம் இருக்குது. கோல்டன் எல்லோ தான் நீங்கள் போடணும். அதை போட்டுக்கோங்க. அடுத்து சில்வர் பக்கம் போயிடாதீங்க, அவருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி டார்க் ப்ளூ, பிளாக் அவாய்ட் பண்ணுங்கள். எதாவது நம்பர் 3, நம்பர் 2 வச்சுக்கோங்க. நம்பர் 5, நம்பர் 7 ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆக 100க்கு 90 மதிப்பெண். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் குருஜி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 6க்கு முன்னாடி குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆல்ரெடி அப்படி தானே போயிட்டுருக்கா. அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். அதனால் நீங்கள் என்னுடன் பேசினால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாக்கியமுடையவர்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இங்கே QR கோடுன்னு போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. தினமும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.